ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 366வது நாமா ஓம் ஸ்ரீ பராயை நமஹ ஓம் என்பதாம். மிகுந்த வலிமை, தொடரும் இனிமை இவை கொண்டது இந்நாமா. கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வச்சசாம் மௌலி மந்தார மாலா சம்பத்திவ்யா மது விஜயினஹ சந்நிதத்தாம் சதாமி சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுகு. தேசிகரின் ஸ்ரீஸ்துதியில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. மங்களங்கள் அனைத்தும் குறைவற்ற நிதியாய்க் கொண்டவள், கருணையோ எல்லையற்றது. வேதங்களின் சொற்களுக்கு இனிமை ஊட்டுபவள், அவற்றை அழகான மாலையாகவும் அணிந்தவள். திவ்யமான சம்பத் அவள்தான். என் மனத்திற்கு அருகாமையில் அவள் திகழட்டும். அவள்தானே உலக மக்கள் அனைவரின் பிரார்த்தனையையும் நிறைவேற்றி வைக்கும் காமதேனு. எது அவசியம்? தொடர்பு கொண்டவுடன் நமக்கு ஆதரவாக பேசுபவரின் வார்த்தைகள் அவசியம். ஆனால் நினைத்தவுடன் தொடர்பு கொள்ள முடியுமா? இந்த நவீன யுகத்தில் ஆம், முடியுமே என்கின்றனர் வசினி வாக்தேவதைகள். வாட்ஸ்அப் இத்தியாதிகள் தேவையில்லை. இருந்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் தொடர்பு கொள்ளலாம் அன்னையை. நம் நினைவு செயலாக மாறும். இந்த அற்புதம் நம் அன்னைக்கு மட்டுமே சாத்தியம். அதனால் பரா, அவளை சப்த பிரம்மமாக, வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, சங்கீதமாக உருவெடுப்பவள். சிதக்னி குண்ட சம்பூதா என்பது லலிதா சகஸ்ரநாமத்தின் ஆரம்பம். யாகத்திலிருந்து வந்த ஒளி வடிவானவளே, தாயே நீயே ஒளி வடிவமும் ஆனாய். சப்தம் என்பது வார்த்தைகளாக வாக்கி நின்று நம்மிடத்திலிருந்து வெளிவரும் பொழுது 4 நிலைகளை கடந்து வெளிவரும். முதல் நிலைதான் பரா. எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாயத்தின் இணை பிரியாத குணமாக, சப்தமாக இருக்கின்றவள் அவளே. எனது காதில் மட்டுமே உணரும்படி பேசுபவள். ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு சென்ற பொழுது எப்படியாவது தரிசனம் செய்ய வகை செய் என்று பிரார்த்தித்து தொலை தொடர்புக்கு அப்பால் இருக்கும் அவளை வேண்டினேன். கோடிக்கணக்கான பிரார்த்தனைகளுக்கு காமதேனுவாக பரிசளிப்பவள் கோயிலின் அர்ச்சகர் உருவத்தில் வந்து மிக அருகாமையில் தன் தரிசனத்தை, அண்ணாமலையாரின் தரிசனத்தையும் தான் சேர்ந்து வழங்கினாள். அவளே பரா. எங்கும் எப்பொழுதும் ஒளி வடிவத்தில் நிறைந்திருப்பவள். சற்றே நினைத்தால் போதும் ஓடோடி வருவாள். ஓம் ஸ்ரீ பராயை நமஹ ஓம் என்று சதா நினைத்து அவளது தொடர்பு எல்லைக்குள் இருந்து மகிழ்வோம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.